அன்பில் சிறந்த தமிழக அன்பு நெஞ்சங்களுக்கு சிறந்தாழ்ந்த வழக்கங்கள். நான் ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இப்பொழுது பொதுச் செயலாளராக வலம் வரும் எனது அன்பு தலைவன், புரட்சி வேந்தன், புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழியில் நடக்கும் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர விசுவாசியாக செயல்படும் வழக்கறிஞர் ஜெய் பழனி கணபதி ஆகும். ஏன் இந்த பதிவு என்றால், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி பீடத்திலே இருக்கும்போது தலையை நிமிரக்கூட முடியாமல் வலம் வந்தவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் குடும்பங்கள். இப்பொழுது எங்களது கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார்களை பார்த்து 10 தோல்வி பழனிசாமி என்று கூறிக்கொண்டிருக்கின்றார் இப்பொழுதைய முதலமைச்சர். எந்த ஒரு மாடலும் இல்லாமல் திராவிட மாடல் என்று ஒரு வரியை சேர்த்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு நான் கூறுவது, உங்கள் தந்தை, உங்கள் குடும்ப அரசாங்கம் நடக்கும்போது, அந்த குடும்ப அரசியல் நடக்கும்போது அதில் பொருளாளராக, அந்த கட்சியிலே பொருளாளராக வலம் வந்த எங்கள் தலைவன் புரட்சி தலைவர் அவர்கள் உங்கள் கட்சியை விட்டு வெளியே வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் அரியணையில் இருக்கும்போது குடும்பத் தலைவன், திராவிட முன்னேற்றக் கழக குடும்பத் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். என் தலைவன் புரட்சி தலைவன் முன்னாடி வெற்றி என்கிற ஒரு நிர்ணயம் உண்டா? அப்பொழுது நாங்கள் உங்களை எத்தனை தோல்விகள் கண்டவர்கள் என்று கூற வேண்டும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இன்று மக்களை ஏமாற்றி, ஆசை வார்த்தை காட்டி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அதைக் கண்டு என் பாவப்பட்ட தமிழ் மக்கள் உங்களுடைய ஆசைகளுக்கு அடிபணிந்து விட்டார்கள். உங்கள் மேல் ஒரு நம்பிக்கையில் அல்ல உங்களை ஆட்சியில் வைத்திருப்பது. அப்படி இருந்த பிறகும் நீங்கள் என்னவோ மாபெரும் வெற்றி பெற்றது போல 42 தொகுதிகளில் 200 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு என்ற வித்தியாசத்திலே வெற்றி பெற்றுவிட்டு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்கிற இருமாப்போடு நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்ற 2026 உங்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் புரட்சி வேந்தன், புரட்சி தமிழர் தலைமையிலே ஆட்சி பீடத்தில் அமர்ந்தே தீரும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகியே தீரும். எங்கள் NDA கூட்டணியின் தமிழகத்தின் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைந்தே தீரும் என்பது காலத்தின் கட்டாயம். அதுபோக நான் கூறுவது என்னவென்றால், ஒருவர் ஒரு உதவி செய்யும்போது மரியாதை நிமித்தமாக காலில் விழுவது தமிழர் பண்பாடு. அதை கொச்சைப்படுத்தி பேசி
அவர் காலையே பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றால் உதயசூரியன் எப்படி தெரியும் என்று மாபெரும் வேடிக்கை காட்டினீர். அன்பார்ந்த தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் சூரியனையே பார்த்து கொண்டு இருந்தால் கீழே இருக்கும் தமிழக மக்கள் படும் பாடு உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது? மேலே சூரியனை பார்த்துவிட்டு கீழே இருக்கும் மக்களை ஏமாற்றியே அரசியல் நடத்துகின்றீர்களே, உங்களுக்கு எப்படி தமிழக மக்களின் வாழ்வை பற்றி தெரியும்? என் தலைவன் காலையே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால்தான் மக்கள் நடக்கும் நடையும் மக்கள் மிகவும் ஸ்பீடாக நடக்கும்போது அவர்களுடைய வேதனை புரியும். ஒருவர் தளர்ந்து நடந்தால் அவருடைய சோகம் புரியும். காலை பார்த்து நடப்பதே தாளச் சிறந்தது. உம்போல் சூரியனை தலைக்கு மேலே பார்த்து கீழே மக்கள் படும் பாடை பார்ப்பது உங்களுக்கு பாடாக இருக்கும். ஆகையால் தமிழக மக்களை வெகு விரைவாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர். ராஜராஜ சோழன் இதுபோல் பண்டைய காலத்தில் ராஜ பரம்பரைகள் இருந்தது போல அவர்களின் வாரிசு வலம் வந்தது போல இன்று உங்கள் குடும்ப வாரிசுகள் இந்த திமுக என்கின்ற குடும்பத்தை கட்டி போட்டு ஆண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு ஒரு சில பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி பீடத்திலே ஏறினீர்கள். உங்களுக்கு கூட்டணி உங்களை நம்பவில்லை. ஏமாற்றி மக்களை இப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு மீண்டும் நாங்கள்தான். ஒரு கட்சி ஆட்சியிலே இருந்தால், ஒரு இடைத்தேர்தல் நடந்தால் அந்த மக்கள் ஓட்டு போடும்போது என்ன நினைப்பார்கள்? நம் தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் தானே நமக்கு ஏதாவது நம் தொகுதிக்கு நடக்கும் என்கிற காரணத்தினால் ஓட்டிடுவார்கள். ஆகையால் எதிர்கட்சிகள் தோற்றுவிட்டன. 10 தோல்வி 10 தோல்வி. நாங்கள் ஆட்சியிலே இருக்கும்போது நீங்கள் எட்டி கூட பார்க்கவில்லை. இப்படி ஒரு கட்சி இருக்கிறதா, திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற ஐயப்பாடுக்கு நிறைய பத்திரிகைகள் உங்களை பற்றி பல கேள்விகள் வைத்தது. அப்பொழுது எங்கு சென்றீர்கள்? திராவிட மாடல் பொய்யாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களோடு பயணித்து கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களே, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? 500க்கு மேலான வாக்குறுதிகளை கொடுத்து அதில் 10% வாக்குகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனை காலம்? முடிவு வந்துவிட்டது. அன்பார்ந்த வாக்காள பெருங்குடி மக்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அநீதி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அராஜக போக்கை கண்டித்து அவர்களை இத்துடன் இந்த தமிழர் மக்களின் கொடுமை ஆட்சி புரிந்திருக்கும் கொடுங்கோல் ஆட்சியை முற்றுப்புள்ளி வைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நம் தமிழக மக்கள் ஆட்சி நடத்துகின்ற அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்க எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழகத்தில் நல்லாட்சி ஏற்பட்டிட பாடுபடுவோம் என்றும், அதுபோல் எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் மாத்திரம்தான் என்று சூளுரைத்து கொண்டிருக்கும் கனவு முதலமைச்சர் மிஸ்டர் நடிகர்
விஜய் அவர்களே, வாருங்கள், உமக்கு தெரிந்த கருத்துக்களை கூறுங்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வேறிட்டு அதற்கு விழுதுகள் எத்தனையோ விழுதுகள் வந்து மக்களுக்கு தொண்டாற்றி சுமார் 51 வருடங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்தியாவிலேயே மாபெரும் கட்சியாக வலம் வந்து மாபெரும் தலைவர்களை கண்டு மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இழிவுபடுத்தி அரசியல் செய்வதற்கு விரும்பாதீர்கள். இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுவீர்கள். மிஸ்டர் தவிக தலைவர் நடிகர் விஜய் அவர்களே, உமர்க்கு செலவு கணக்கு காண்பிப்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். பாவம், உங்கள் ரசிகர்கள் ஏதோ மக்கள் தொண்டாற்ற வந்திருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தோடு உங்களை நம்பி பிரயாணித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களோ உங்கள் சொத்தையும் உங்கள் பணத்தையும் செலவு கணக்கு காண்பிப்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி என்பது அவர்களுக்கு புரியவில்லை. நீர் மக்கள் தொண்டாற்றிதானே வந்தீர், என்ன செய்ய வேண்டும்? அன்றாடம் மக்களுக்கு தேவை என எதை எதை செய்ய வேண்டுமோ அதை அன்றாடம் செய்து கொண்டிருக்கலாமே. எத்தனை பாவப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுதே உம்மிடம் இருக்கும் சொத்தை வைத்து எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், திருமணம் நடத்தி வைக்கலாம். இதுபோல் பொது தொண்டுகளில் இறங்கிவிட்டு அல்லவா நீர் மக்கள் பணியாற்ற வேண்டும். நான் அதிமுக தொண்டன். நான் இன்றும் எல்லோருக்கும் தெரிவது போலல்ல. என்னிடம் 100 ரூபாய் வந்தாலும் 80 ரூபாய் தான தர்மம் செய்து கொண்டிருக்கின்றேன். யார் என்னிடம் வந்து உதவி கேட்டாலும் என் தகுதிக்கு மீறின தொண்டுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தளவில் நான் தலைவன். இன்னும் எந்த சட்டமன்றத்திலும் நின்றதில்லை, எந்த அரசு பதவியும் பெற்றதில்லை, பெரிய தொழில் அதிபரும் இல்லை. ஆனாலும் யார் என்னை வந்து நாடி என் ஊர் கோயிலுக்கு அன்னதானம் வேண்டுமென்றோ, இந்த விழாவிலே நீங்கள் முக்கிய பங்களித்து எங்களுக்கு ஒளி அமைத்து தர வேண்டுமென்றோ, விளையாட்டு சாதனம் பெற்று தர வேண்டுமென்றோ என்னிடம் கூறினால் அதை மறுக்காமல் செய்து வருகின்றேன். நீர் கூறும் 31 வருடம் ஆகிவிட்டது நான் நடிகையாயிருக்கின்றேன். எத்தனாயிரம் கோடிக்கு சொந்தக்கார நீர். இதுவரை பேரிலே ஒரு ட்ரஸ்ட் அமைத்து எத்தனை பள்ளி குழந்தைகளை வாழ வைத்திருப்பீர் கூறும். ஒன்றுமே செய்யாமல் உமக்கு சொத்தை பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் தமிழக வெற்றி கழகம். அவர் திராவிட மாடல் என்ற பெயரிலே மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். நான் அடிப்பது போல் அடிப்பேன், இனி அழுவது போல் அழுவேன் என்று கூறி திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பது போல் எதிர்த்து தேர்தலிலே நின்று ஓட்டை பிரிப்பதற்காக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன். யார் நீங்கள்? உங்களோட பூர்வீகம் என்ன? தமிழ்நாட்டிலே தமிழன்தான் ஆள வேண்டும். அவர்களுக்குத்தான் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமை பற்றி தெரியும். மக்கள் படும் வேதனை தெரியும். அவர்கள் ஒரு காலத்திலே மம்மட்டி பிடித்து விவசாயம் செய்து கொத்த வேலைக்கு சென்று மூடை துமுத்து இதுபோல்
செய்த மக்களுடன் பரமாறியவர்களுக்கு மக்கள் பணியை பற்றி தெரியும். தமிழக மக்கள் படும் பாடு எல்லோருக்கும் தமிழர்களுக்குத்தான் தமிழர்களை பற்றி தெரியும். எங்கிருந்தோ வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தானையா வாழணும், இங்கே வந்து தமிழ் வாழ்க. இங்கே தமிழ் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. நான் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஆந்திராவில் போய் தமிழ் வாழ்கன்னு சொன்னால் நீ அங்கே தமிழை வாழ வைக்கலாம். ஏன் நாடு தமிழ்நாடு ஐயா. இங்கே வந்து தமிழை யாருக்கும் தலை குனிய, தமிழை யாருக்கையா தலை குனிந்தான்? உனக்கு அரசியல் பண்ணதுக்கு நீ செய்த, நான் இதை செய்தேன் என்று ஓட்டு கேள். தமிழன் தலை குனிய மாட்டான். தமிழை யாருக்கு தலை குனிஞ்சான்? ஒருத்தனுக்கும் தலை குனிய மாட்டான். படித்தவனுக்கு வேலை இல்லைன்னா அவன் மம்முட்டி எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடுவான். 1000 ரூபா சம்பளம் வாங்குவான், குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருப்பான். யார்கிட்ட எந்த தமிழை யார்கிட்ட தலை குனிஞ்சா? ஒத்தட்டியும் தலை குனிஞ்சே கிடையாது. உனக்கு அரசியல் பண்ணதுக்காக உண்மையான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூறுகிறேன். நம் தாய் தகப்பனை நாம் என்னமா அப்படின்னு சொல்லி நம்ம தாய் நம்ம தகப்பன் நம் குடும்பம்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம 1000 பேசுவோம். என் தாயை தகப்பனை யாராவது சொன்னால் ஏற்றுக்கிடுவோமா? அதுபோல் நம் நாடு தமிழ்நாடு, இங்கே யாரை தலைமுனிய சொன்ன ஐயா? ஆவன்னா சிறுபான்மையினர் மக்களை நீங்களே அவங்கள சிறுபான்மைன்னு சொல்லி இன்னைக்கும் அவங்கள தரந்தாழ்த்தியே வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவங்க இன்னைக்கு ஜட்ஜா இருக்காங்க, ஐஜியா இருக்காங்க, ஐபிஎஸ், பல உயர் பதவிகளில் இருந்து அவங்க எவ்வளோ பேர் ஆட்டி படைத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இடையில இப்படி ஒரு ஜாதி பேரை சொல்லி அப்போ தான் அவன் ஓஹோ நம்ம இந்த ஜாதியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒருவர் ஆட்சி புரிந்தால் ஜாதி மதம் இல்லை. உலகத்தில் ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 ஜாதி தான் உண்டு என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை வரைமுறைப்படுத்தி படிப்பின் அடிப்படையில் வேலை கொடுத்து படிப்பை உயர்த்த நினைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்தால் எல்லாருக்கும் கொடுக்கேன் என்று சொன்னால் இலவசம். அதில் தரம் பார்த்து ஒரு இலவசம் கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தால் எல்லோருக்கும் என்றுங்கிற வார்த்தையை வைத்துத்தான் தேர்தலில் வருகின்றீர்கள். அதற்கு பிறகு அதை யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம், யாருக்கு என்ன வருமானம் வருன்னு கேட்டு தான் கொடுங்க. ஒருத்தனை ஏமாற்றி ஒருத்தன்ட்ட கடன் வாங்கினா அவனை ஏமாற்றி 420ங்கிற வழக்கை போட்டு ஏமாற்றியதற்கு வழக்கு தொடுக்கிறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சியில் வந்துக்கிட்டு அப்போ இதுக்கெல்லாம் கேஸ் இல்லையா? ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே ஏமாற்றி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக குடும்ப தலைவரே, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனை சண்டை போடுவோம், ஆனால் அது நம்ம பக்கத்து வீடு தானே நாளைக்கு சேர்ந்துடும். ஆனால் உங்களுடைய பூர்வீகம் என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய எண்ணம் என்ன? இந்த கூட்டத்தை எப்படி ஏமாற்றலாம்? ஏதாவது ஒரு கதையை புதுசாக சொல்லி தமிழர்கள் யாருக்கும் தலைகுனிய மாட்டார்கள், இது திராவிட மாடல் ஆட்சி. இதெல்லாம் எங்கேருந்தியா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி புரிய ஓட்டு போட்டால் நீ ஓட்டு தமிழக மக்களை இது பண்ணி அவங்களுக்கு நான் என்னென்ன இது அறிவிச்சனோ அதை செய்துக்கிட்டு நீ அடுத்த தடவை ஓட்டு கேட்க போகும்போது நான் இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தேன், நான் இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன், இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தேன், இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடிந்தது என்று கூறப்படாது. நான் எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தேனே அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்று தலை நிமிர்ந்து ஓட்டு கேட்பது எங்கு இருக்கிறது? உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் அடுத்தது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கு என்ன கதையை கட்ட முடியும் என்பதற்கு தமிழகம் யாருக்கும் தலைகுனியாது. யாரு தலைகுனிக்க சொன்ன அவங்கள? திராவிட மாடலாட்சி. மத்திய அரசுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். ஐயா, மத்திய அரசுக்கு ஒரு மாநில அரசு அடிபணிந்திருந்தால் தான்
அவர்கள் கூறுவதை செய்து அவர்களுக்கு இணக்கமாக சென்றால்தான் தாம் நம் நாட்டுக்கு உம்மை முதலமைச்சராகிய அரியணையில் வைத்திருந்து தமிழக மக்களுக்கு தேவையானவை அவர்களிடத்திலே கேட்டு பெறுவது கடமை. அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டுதான். ஒரு மத்திய அரசை அனுசரித்து சென்று மாநில அரசுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் உம்மை முதலமைச்சர் என்றும் ஒவ்வொரு இலாகாக்கு அமைச்சரும் என்றும் பிரிவித்து நாட்டை ஆள்வதற்கு தகுதி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் பிஜேபி என்ற உடனே இங்கு உள்ள முஸ்லீம்களையும் கிறிஸ்டியன்களையும் அவர்களை திருக்கிவிட்டு நான் யாருக்கும் அவர்களோட ஓட்டு வாங்குவதற்காக இப்படியெல்லாம் நாடகம் அடித்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்களே. இதற்கெல்லாம் முடிவு 2026 அந்த உலகை படைத்த கடவுளும் உனக்கு ஓட்டுங்கிற முறையிலே உனக்கு தீர்ப்பு எழுத இருக்கிற மக்களும் சேர்ந்து தீர்ப்பளிப்பார்கள். இந்த நிலைமையில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக கணிப்புங்கிற போர்வையில் நீங்களே பத்திரிகையாளர்களுக்கும் உங்களுக்குன்னு ஒரு கட்டம் கட்டி இப்படி போடுங்க, இதே ஒரு பிரச்சாரமாக செய்து மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றி அவர்கள் செய்த சாதனைகள் என்ன ஐயா சாதனை செய்த? இதுவரைக்கும் அரசியலிலே வந்து உங்களுடைய அரசியல் வாழ்விலே வந்து ஏதாவது ஒரு சென்று இடத்தை விற்று நாங்கள் இந்த மக்களுக்கு செய்தோம் என்று ஏதாவது அரசியல்வாதி கூற முடியுமா? நான் 25 வருடமாக அதிமுகவில் இருக்கின்றேன். என் மனைவி சம்பாதித்தது, நான் சம்பாதித்தது எல்லாத்தையும் நான் எந்த பொறுப்பில் இருக்கிறேனோ அந்த ஊருக்கும் சரி, அதை சுற்றி இருக்கும் மக்களுக்கும் சரி என்னிடத்தில் இருப்பதை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் உண்மையான தலைவன். எனக்கு தலைவனாவதற்கு எல்லா தகுதியும் இருக்கின்றது. ஒரு கழகத்திலே இருந்தால் அந்த கழகத்திற்கு விசுவாசமாக இருக்கின்றேன். நான் விசுவாசி. எங்களது அண்ணன் எடப்பாடியார் கூறினார், விசுவாசிகளுக்குத்தான் முதல் இடம் என்று கூறினார். அந்த முதல் இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தகுதி இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு. அதை தீர்மானிக்கும் உரிமை எங்கள் அண்ணன் எடப்பாடியாருக்கு இருக்கிறது. இதை விட்டுவிட்டு வரும்போது எப்படி வந்தீர்கள், இப்பொழுது எத்தனை 1000 கோடிக்கு சொந்தக்காரர்களாய் இருக்கின்றீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீர் படிப்பதற்கு எந்த காலேஜில் படித்தீர்கள்? இன்று அந்த காலேஜுக்கே உரிமையாளர்களாக இருக்கின்றீர்கள். எந்த வயலுக்கு வரப்பு வெட்டினீர்கள்? எந்த கம்பெனியின் முதலாளியாக இருந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்கள்? ஒன்றுமே இல்லை. எல்லாம் இங்கிருந்து எடுக்கப்பட்டவை என்று அது உங்கள் பாக்கெட் மணி ஆகிவிட்டது, உங்கள் குடும்ப சொத்து ஆகிவிட்டது. நிறுத்திக் கொள்ளுங்கள். 2026 இதற்கு பதில் தந்தே தீரும். தமிழ்நாடு மக்களை விழித்தெழுவதற்காக இதுபோல் பல பதிவுகளை இடுவேன். நான் அடிபணிவது என்னை படைத்தவனுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் என்னை வழிநடத்தும் கழகம் தலைவர் நிறுவனர் தங்கத் தலைவன் தானைத் தலைவன் பொன்மலச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்னை நெறிப்படுத்திய தங்க தாரகை புரட்சி தலைவி செல்வி டாக்டர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும்
4.5 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் இருந்து கழகத்தை நெறிப்படுத்தி ஆட்சி புரிந்த தமிழக மக்களின் மக்கள் தலைவனாக இருந்த புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கும் 2026 ஆட்சி பீடத்திலே அமரப்போகும் எங்கள் அண்ணன் தங்க தமிழன் புரட்சி வேந்தன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலே இந்த தமிழகத்தின் நல்லாட்சி மலர்ந்திடும் வரைக்கும் என்னைப் போல் விசுவாசிகளின் ஒலித்து கொண்டே இருப்போம். வாழ்க புரட்சித் தலைவர் நாமம், வளர்க புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ், ஓங்குக எங்கள் எடப்பாடியாரின் கழக பணி. வெற்றி வெற்றி வெற்றி. இதன் பதிவு தொடரும். வெற்றி முரசு கொட்டுவது வரைக்கும்.